மழை மேகம் கொடை பிடிக்கும் மகராசம் பூமியில மலையருவி இசை மீட்டி மனம் கவர்ந்து போகுதம்மா. மழை மேகம் கொடை பிடிக்கும் மகராசம் பூமியில மலையருவி இசை மீட்டி மனம் கவர்ந்து போகுதம்மா. கலை மணக்கும் காட்சிகளோ கண் குளிரும் சாட்சிகளா இறைவன் தந்த கருணையால எங்கும் வளமை செழிக்குதையா. ஏலேலோ ஏலேலோ பொங்குதம்மா ஆனந்தம். ஏலேலோ ஏலேலோ எங்கு எங்கு சந்தோஷம். மழை மேகம் கொடை பிடிக்கும் மகராசம் பூமியில மலையருவி இசை மீட்டி மனம் கவர்ந்து போகுதம்மா. முக்கடலும் சரித்திரந்தா பாடிடுதே பஞ்சம் பசி அறியாத பாசமிகு ஜனங்களிங்கே. சங்கமிக்கும் முக்கடலும் சரித்திரந்தா பாடிடுதே பஞ்சம் பசி அறியாத பாசமிகு ஜனங்களிங்கே. தென்னங்கீத்து தென்றலுடன் காதல் மொழி பேசிடுதே தென்னங்கீத்து தென்றலுடன் காதல் மொழி பேசிடுதே. வண்ண கிளிகள் ஜோடிகளோ சந்தோஷமா பறக்குதுங்க. ஏலேலோ ஏலேலோ பொங்குதம்மா ஆனந்தம். ஏலேலோ ஏலேலோ எங்கு எங்கு சந்தோஷம். மழை மேகம் கொடை பிடிக்கும் மகராசம் பூமியில மலையருவி இசை மீட்டி மனம் கவர்ந்து போகுதம்மா. ராஜ கம்பீர ராஜ மார்த்தாண்ட வர்மா வருகிறார் வருகிறார் வருகிறார். அரசருக்கு என் சிறந்தாழ்ந்த வணக்கம். என்ன காவலரே, என்ன பதற்றம்? வந்த விஷயத்தை தைரியமாக சொல்லும். அரசே வாழ்க, நின் கோத்திரம் வாழ்க. மிகப்பெரிய கொள்ளை நடந்து விட்டது அரசே. மக்கள் அனைவரும் பீதியுடன் காணப்படுகிறார்கள். காவலரே, எங்கே கொள்ளை நடந்தது? நம் நாட்டில் தானே கொள்ளை நடந்ததாக கூறுகிறார். உத்தரவு அரசே. பாண்டிய மன்னர்களும் சோழ மன்னர்களும் நாயக்க மன்னர்களும் இவ்வளவு ஏன் விஜயநகர மன்னர்களும் கூட எவ்வளவோ முயற்சித்தும் நம் வேநாட்டை சீண்டிக் கூட பார்க்க முடியவில்லை. இப்படி இருக்கும்போது நமது நாட்டில் கொள்ளை நடந்திருக்கிறதா? நீங்கள் எல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? அரசே, நிறுத்துங்கள். இங்கே வருவோர் போவோருக்கு வெண்சாமரம் வீசுவதுதான் உங்கள் வேலையா? தளபதியாரே, கொள்ளை நடந்த இடத்திற்கு உடனடியாக செல்லுங்கள். கொள்ளையர்களை பிடித்து இழுத்து வாருங்கள். முடியவில்லை எனில் அவர்கள் தலைகளை கொய்து வாருங்கள். உத்தரவு அரசே. அமைச்சரே,
பொருட்களை இழந்து தவிக்கும் மக்களுக்கு உரிய நிவாரணம் கிடைக்க ஏற்பாடு செய்யுங்கள். உத்தரவு அரசே, அவ்வாறே செய்கிறேன். அரசே, ஒரு சிறிய வேண்டுகோள். சொல்லுங்கள். நம் ஆதிகேசவ பெருமாள் கோயிலுக்கு உரிய அர்ச்சகர் இல்லை. ஒருவேளை கொள்ளை நடந்ததற்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்குமோ? இது என்ன விந்தையாக இருக்கிறது? கொள்ளை நடப்பதற்கும் கோவிலில் அர்ச்சகர் இல்லாமல் இருப்பதற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது அமைச்சரே? அரசே, கோபம் வேண்டாம். இது ஒருவேளை கடவுளின் கோபமாக கூட இருக்கலாம் அல்லவா? அப்படியானால் உடனடியாக அதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள். தாமதம் வேண்டாம். உத்தரவு அரசே. ஏனா ஏனா நம்ம ஆத்துக்கு யாரோ வந்துட்டு இருக்கானா? சரி, நீ போ. என்ன விஷயமா வந்திருக்கீள்? அமைச்சர் தங்களை அவசரமாக அரண்மனைக்கு அழைத்து வர சொல்லியிருக்கிறார். அப்படியா? என்ன செய்தி என்று நான் தெரிந்து கொள்ளலாமா? என்னிடம் எதையும் கூறவில்லை. உடனே வாருங்கள். சரி, நீ புறப்படு, நான் வருகிறேன். சுவாமி, தங்களை ஆதிகேசவ பெருமாள் கோயிலின் அர்ச்சகராக நியமித்ததை அறிந்தேன். மிக்க மகிழ்ச்சி. சுவாமி, எனக்கு திருமணமாகி பல வருடங்களாகியும் குழந்தை பாக்கியம் இல்லை. அதை பற்றி நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ஒவ்வொரு சனிக்கிழமையும் நமது ஆதிகேசவ பெருமாளை வந்து வணங்கிவிட்டு செல். அந்த ஆதிகேசவன் அருளால் உங்களுக்கு நிச்சயம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ரொம்ப சந்தோஷம் சுவாமி. சரி, வாருங்கள். ஏமாற்றிக் கொண்டிருப்பாய். இல்லை இல்லை, நாளை கட்டாயமாக கூறிவிடுகிறேன். தினசரி இதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறாய். இப்போதே சொல்லு, இல்லை என்றால் தண்ணீரில் மூழ்கடித்து கொன்று விடுவேன். அண்ணே அண்ணே, எனக்கு 2 பெண்டாட்டி 1 பிள்ளை அண்ணே. ஐயோ, இல்லை இல்லை, 1 பெண்டாட்டி 2 பிள்ளை அண்ணே. என்னை ஒன்றும் செய்து விடாதீர்கள். நாளை கட்டாயம் கூறிவிடுகிறேன். விடுங்கள். நீ அரண்மனையில் பல ஆண்டுகளாக வேலை செய்து கொண்டிருக்கிறாய். ஆனால் ராணிக்கு எந்த கன்னத்தில் மச்சம் இருக்கிறது என்று தெரியாமலா இருக்கிறாய்? உண்மையை சொல். நீ சொல்கிறபடி ராணியை பார்க்கிறாயா, இல்லை பொய் சொல்கிறாயா? தெரியாமல் மாட்டிக்கொண்டேனே. நான் என்றைக்கு ராணியை பார்த்தேன்? இவரிடம் எப்படி பதில் சொல்வது என்று தெரியவில்லையே. என்ன முழிக்கிறாய்? ஒன்றுமில்லை. நாளைக்கு உங்களுக்கு கட்டாயமாக சொல்லிவிடுகிறேன். என்னை விட்டுவிடுங்கள். நாளைக்கு நீ சொல்லவில்லை என்றால் உன்னை கொன்று விடுவேன். இப்பொழுது செல். வணக்கம். என்ன கணக்கரே, இந்த போகம் அமோக விளைச்சல் என்று கேள்விப்பட்டேன். ஆமாம் சுவாமி. ஆமாம், நமது மற்ற வேலையாட்கள் காணவே எங்கே? நமது அடுத்த வயல்களுக்கு அறுவடைக்கு சென்றிருக்கிறார்கள். அப்படியா? சரி, நமது வேலையாட்கள் அனைவருக்கும் 2 மரக்கால் நெல் வீதம் அதிகமாக கொடு. உத்தரவு சுவாமி. எல்லாருக்கும் உணவு தயாராகிவிட்டதா? ஆமாம் சுவாமி. சரி, நேரமாகிவிட்டது. நீங்கள் எல்லோரும் சாப்பிட செல்லுங்கள். நான் வருகிறேன். உத்தரவு சுவாமி. அதுவல்ல அமைச்சரே, திறமையற்ற பெருச்சாளிகளை வைத்துக் கொண்டு எப்படி ஆட்சி நடத்த முடியும்? உயர் அதிகாரிகளை திடீரென்று மாற்றினால் பிரச்சனை வரும் என்றுதான் தயங்குகிறேன் அரசே. என்ன பிரச்சனை வரப்போகிறது? மாற்றுவதை தைரியமாக மாற்ற வேண்டும். பின் விளைவுகளை பற்றி யோசித்துக் கொண்டே இருந்தால் எவ்வாறு நல்லாட்சி நடத்த முடியும்? உடனடியாக திறமையான அதிகாரிகளை பணியில் அமர்த்த ஏற்பாடு செய்யுங்கள். அவ்வாறே ஆகட்டும் அரசே.
நம் மகனின் திருமணத்தை பற்றி என்ன முடிவு செய்திருக்கிறீர்கள்? சொல்கிறேன் இரு. அப்பா, அம்மா, தாங்கள் இருவரும் என்னை ஆசீர்வாதம் செய்யுங்கள். நன்றாக இரு. மகனே நீலகண்டா, நீ எல்லா கலைகளையும் கற்று தேர்ந்து விட்டாய். பல்வேறு மொழிகளில் நல்ல புலமையும் பெற்றுவிட்டாய். ஆனால் எல்லாம் கற்றுவிட்டோம் என்று கர்வம் கொள்ளாதே. போர் வீரன் ஆகிவிட்டேன் என்று இருமாப்பும் கொள்ளாதே. ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள். பிறருக்கு உதவி செய்து வாழ்வதே வாழ்வின் லட்சியமாக எடுத்துக்கொள். அப்பா, தங்களின் கட்டளைப்படியே நான் நடப்பேன். பார்த்தாயா? அப்பா. என்னப்பா? தயங்காமல் சொல். இன்று வாள் சண்டை போட்டி வைத்திருக்கிறார்கள் அப்பா. அப்படியா? யார் யாருக்கெல்லாம்? எனக்கும் வீரமணிக்கும். ஓ, வீரமணி பெரிய வீரனாயிற்றே. பெரிய வீரனாக இருந்தாலும் அவனை தோற்கடித்து வெற்றியோடு வருகிறேன் அப்பா. மகனே, புறப்படு. வெற்றியோடு திரும்பி வா. ஆகட்டும் அப்பா. ஆகட்டும் மகனே. நம் மகனை பார்த்தாயா? அமைச்சரே. அரசே. ஏதோ சிந்தனையில் ஆழ்ந்திருப்பது போல் தெரிகிறதே. உண்மைதான் அரசே. வருகிற 5ஆம் நாள் தங்களுக்கு பிறந்த நாள். அதை எப்படி சிறப்பாக கொண்டாடலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்தேன். இப்போது எனக்கு பிறந்த நாள் கொண்டாடுவதுதான் முக்கியமா? ஆமாம், நான் சொன்ன வேலையை முடித்து விட்டீரா? அது அரசே, எதற்காக என்னிடம் நடிக்கிறீர்? அரசே, நல்ல திறமையான 3 அதிகாரிகளை நான் ஏற்பாடு செய்திருக்கிறேன். அவர்களில் ஒருவரை இன்று சபைக்கு வர சொல்லியிருக்கிறேன். அதிகாரிகள் இருப்பதை நீர் எம்மிடம் சொல்லியிருக்கலாமே. அது தங்கள் வேலை. உங்களால் முடியவில்லை என்பதால் தான் நான் செய்திருக்கிறேன். சபையிலே நீர் நல்ல பெயர் எடுக்க வேண்டும் என்பதற்காக என்னை முட்டாளாக்க பார்க்கிறீரோ? அமைச்சரே, சற்று பொறுமையாக இருங்கள். முதலில் தாங்கள் அமருங்கள். அரசே, நட்டாளம் போற்றியின் மகன் நீலகண்டன் அவர்களை வரச் சொல்லியிருந்தேன். அவர் வெகுநேரமாக காத்திருக்கிறாராம். தாங்கள் கட்டளையிட்டால் அவரை அழைத்து வரச் சொல்லுகிறேன். இது என்ன கூத்தாக இருக்கிறது? இந்நாட்டின் நிர்வாக பொறுப்பு என்னுடையது தளபதியாரே. நீர் உமது வேலையை மட்டும் பாரும். அமைச்சரே, பொறுமை பொறுமை. தளபதியாரே, வந்திருப்பவரை உடனே அழைத்து வாருங்கள். உத்தரவு அரசே. அரசே, அதிகாரிகளை நியமிப்பதில் அதிக அவசரம் வேண்டாம் என்று நான் கருதுகிறேன். அமைச்சரே, நீர் அமைதியாக இரும். நீர்தான் நட்டாளம் போற்றியின் மகனோ? ஆம் அரசே. உம்மை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். உம்மை நம் அரசு அதிகாரியாக நியமித்துள்ளோம். சம்மதம் தானே? அரசே, தங்கள் கட்டளைக்கு அடிபணியவே நான் காத்திருக்கிறேன். அமைச்சரே, உடனடியாக இவருக்கான பொறுப்புகளை கொடுக்க ஏற்பாடு செய்யுங்கள். உத்தரவு அரசே. சுவாமி, சுவாமி. அடடே, நீங்களா? வாங்கோ வாங்கோ வாங்கோ. வணக்கம். உள்ள வாங்கோ. உட்காருங்க. நமஸ்காரம். நமஸ்காரம். உட்காருங்க. முதல்ல நீங்க சாப்பிடுறீங்க. அதெல்லாம் ஆயிடுச்சு சாமி. அப்படியெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது. நீங்க சாப்பிடுறீங்க. தேவகி, தேவகி, இத பாருங்க சாமி, உங்க தகுதிக்கு ஏத்த மாதிரி நல்ல வரன் கிடைச்சிருக்கு. அப்படியா? ஆமா சாமி. ரொம்ப சந்தோஷம். எந்த ஊரு? பாளையம் மேற்கோடுதா. ஏகப்பட்ட சொத்து, ஒரே பொண்ணு, கிளியாட்டம் செக்கச்சவேர்னு இருப்பா. நம்மவா விட அதிக ஆச்சாரம் பாக்குறவா. நாளைக்கே பொண்ணை பாத்துடலாமோ? நீலகண்டா, இதோ வருகிறேன் அப்பா. என்னப்பா? வர்ற திங்கக்கிழமை நல்ல நேரம் எப்படி இருக்குன்னு பஞ்சாங்கத்தை பார்த்து சொல்லுப்பா. எதற்கப்பா? எல்லாம் நல்ல விஷயமா தான். சரிப்பா. நம்ம கோயில்ல சொல்லுங்க. கல்யாணம் செஞ்சு வச்சோமே சகுந்தலா, அவ எப்படி இருக்கா? அவ அமோகமா குழந்தை குட்டியோட சௌக்கியமா இருக்கா. அப்பா, திங்கக்கிழமை காலையில 9ல இருந்து 10 வரைக்கும் நேரம் நல்லா இருக்கு. அப்புறம் என்ன, காலையில நேரத்தோட எல்லாரும் இங்க வந்துருங்கோ. இங்க இருந்து எல்லாரும் சேர்ந்து போயிடுவோம். பேசா போயிடுவோம். அப்ப நான் வரட்டுங்களா? அம்மா பார்கவி. வந்துவிட்டேன் அப்பா.
ரொம்ப சந்தோஷமான செய்திமா. என்னப்பா? அடுத்த வாரம் உன்னை பொண்ணு பார்க்க வராங்கம்மா. என்னப்பா இதற்கு அவசரம்? இல்லம்மா, பெரிய இடம், நட்டால போற்றி குடும்பம். அப்பா, அம்மா இல்லை என்ற குறை தெரியாமல் நீங்கள் என்னை வளர்த்து விட்டீர்கள். அம்மா, கல்யாணம் ஆனாலும் நீ இங்கதான் இருக்க போகிறாய் அம்மா. நான் எந்த ஆத்துக்கு போனாலும் நல்லபடியா தான் அமையும். நீங்க இந்த வட்டாரத்திலே பெரிய ஆளாச்சே. நீங்க எங்க ஆத்துக்கு வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களை பற்றி இவர் என்கிட்ட நிறைய சொல்லியிருக்காரு. இவர்தான் என் மகன் நீலகண்டன். அப்படியா? நேக்கு இவரை நன்னாவே தெரியுமே. நல்லதா போச்சு. உங்க மகளை உடனே வர சொல்லுங்க. சொல்றேன். அம்மா பார்கவி, வாமா. அப்புறம் என்ன, நல்ல நாளா பார்த்து முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. சரி சரி, நல்ல ஜோதிடரா பார்த்து நாள் குறிச்சிருவோம். ரொம்ப சந்தோஷம். அப்படியே செஞ்சுடலாம். சாம்பார். போறோம். கூட்டு மிகவும் பிரமாதமாக இருக்கிறது. என் தாயார் சமைப்பதை விட மிகவும் ருசியாக இருக்கிறது. ஆமாம், நீ இந்த கூட்டை ருசித்து பார்த்தாயா? இல்லை. சாப்பிடு. வேண்டாம். சாப்பிடு. வேண்டாம். சாப்பிடு பார்கவி. வேண்டாம். சாப்பிடு. சாப்பிடு. போதும். சாப்பிடு. அமைச்சரே, நம் தளபதியார் ஏன் இன்னும் அரசவைக்கு வரவில்லை? அரசே, அவருக்கு வேறு நிறைய பணிகள் இருக்கிறது. ஏதோ சொத்து வாங்கப் போவதாக கேள்விப்பட்டேன். அரசே. என்ன? ஏன் தயங்குகிறீர்? டச்சுக்காரர்கள் நம் நாட்டின் மீது போர் தொடுக்க வருகிறார்களாம். ஆஹா, டச்சுக்காரர்கள் பிற நாட்டை அபகரிக்கும் பிச்சைக்காரர்கள் இந்த மார்த்தாண்ட வர்மாவிடமா போர் புரிய வருகிறார்கள். தளபதியாரே, உடனடியாக போருக்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள். உத்தரவு அரசு. என்ன கணக்கரே, நம் அரண்மனை கட்டிட தொழிலாளர்களுக்கு சேர வேண்டிய சம்பளம் சரியாக பட்டுவாடா செய்யப்படுகிறதா? ஆமாம் ஐயா. அப்படியா? ஏனென்றால் உழைப்பிற்கு கிடைக்க வேண்டிய ஊதியம் அன்றே கிடைக்க வேண்டும். அப்பொழுதுதான் எல்லோருக்கும் சந்தோஷம். நீரும் உன் வேலையை பாரும். தள்ளுங்கள்.
கட்டிட வேலை செய்யும் போது கீழே தவறி விழுந்து விட்டார். சீக்கிரம் சென்று வண்டியை அழைத்து வாருங்கள். சற்று பொறுத்துக் கொள்ளுங்கள் ஐயா, சற்று பொறுத்துக் கொள்ளுங்கள். ஐயா, வண்டி வந்து விட்டது. அப்படியா? நீங்கள் காலை பிடிங்க. தூக்கம் மெதுவா. வாங்க. என்னையா நீ இப்படி பண்ணி விட்டீரே? சற்று பார்த்து வரக்கூடாதா? இப்படி உயிருக்கு ஆபத்து வந்து விட்டது. என்னை காப்பாற்றுங்கள் அண்ணே, என்னை காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள், என்னை தயவு செய்து காப்பாற்றுங்கள். உமக்கு ஆபத்து வரும் அளவிற்கு என்ன நடந்தது? ஒரே ஒரு பொய், சின்ன பொய். அப்படி என்ன பொய் சொல்லிவிட்டீர்? சொல்லும், தயங்காமல் சொல்லும். நம் ராணியை நான் தினசரி பார்ப்பதாக ஒருவரிடம் சொல்லிவிட்டேன். என்ன? ராணியை தினசரி பார்ப்பதாக பொய் சொல்லிவிட்டீரா? என்னையா நீர்? இதுவா சின்ன பொய்? ராணியை நாம் நேரில் கூட பார்த்தது கிடையாதே. இவ்வளவு ஏன், நம் அமைச்சர் கூட அவரை பார்த்தது கிடையாதே. அண்ணே, அது இருக்கட்டும் அண்ணே. நம் ராணிக்கு கன்னத்தில் ஒரு மச்சம் இருப்பதாக சொல்கிறார்கள். அது உண்மையா அண்ணே? இந்த விஷயத்தை யார் சொன்னது? அண்ணே, இங்குதான் நான் மாட்டிக்கொண்டேன். நீர் சொல்வது எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. அண்ணே, அந்த சண்டாளன் மீசைக்காரன் சொன்னான், நீ அரண்மனையில் வேலை பார்க்கிறாய், தினசரி ராணியை பார்ப்பாய், ராணிக்கு ஒரு மச்சம் இருப்பதாக சொல்கிறார்கள், அது எந்த கன்னத்தில் இருக்கிறது என்று நீ பார்த்து சொல் என்று சொன்னான். ராணிக்கு எந்த கன்னத்தில் மச்சம் இருந்தால் நமக்கு என்ன, அவர்களுக்கு என்ன? ஆமாம், நீர் எப்படி இந்த பிரச்சனையில் மாட்டிக்கொண்டீர்? எப்படியோ மாட்டிக்கொண்டேன். இதற்கு ஒரு வழி சொல்லுங்களேன். பேஷ் பேஷ், மாட்டிக்கொண்டது நீர், வழி சொல்வதற்கு நானா? பொங்கல் பொங்கல். அண்ணே அண்ணே அண்ணே, உங்களை விட்டால் எனக்கு வேறு யார் இருக்கிறார்கள்? சரி, இந்த சூழ்நிலையில் ஒரு நண்பனை விட்டு விடுவது முறையல்ல. நண்பா, உன்னை காப்பாற்றுவதற்கு ஒரு வழி இருக்கிறது. சொல்லுங்களே. சற்று பொறும். நம் ராணியின் தோழியர்கள் ஒவ்வொரு பௌர்ணமி தினத்தன்றும் நமது தாமரை குளத்தில் தான் குளிக்க வருவார்கள். அதில் ஒருத்தி என் தோழி. உங்கள் தோழியா? ஆம், அவளை கேட்டால் ராணிக்கு எந்த கன்னத்தில் மச்சம் இருக்கிறது என்று சரியாக சொல்லிவிடுவாள். அண்ணே, நாளைக்கு தானே பௌர்ணமி. சரி, நாளையே நாம் இருவரும் தாமரை குளத்துக்கு செல்வோம். அண்ணே, நீங்கள் மட்டும் சென்று வாருங்கள், எனக்கு பயமாக இருக்கிறது. இந்த பயம் அப்பொழுதே இருந்திருக்க வேண்டும். சரி, நாளை நீ என்னுடன் கண்டிப்பாக வருகிறாய், சரிதானே? அரசே, அரசே, வெற்றி, வெற்றி, மாபெரும் வெற்றி. தச்சுப்படையின் முக்கிய தளபதியை கைது செய்து கொண்டு வந்திருக்கிறோம். சபா, அவரோடு படை வீரர்களையும் கைது செய்து கொண்டு வந்திருக்கிறோம். மிக்க மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. அவர்களை அழைத்து வரட்டுமா அரசே? இந்த வேநாட்டை எவராலும் அடிமைப்படுத்த முடியாது என்பதை நீர் நிரூபித்து விட்டீர். தளபதியாரே, அவர்களை அழைத்து வாருங்கள். உத்தரவு அரசே. அரசே, இனி எந்த கொம்பனும் நம் நாட்டின் மீது போர் தொடுக்க யோசிக்க கூட மாட்டான். சரியாக சொன்னீர் அமைச்சரே.
அரசே, இதோ இவர்கள்தான். தளபதியாரே, தங்கள் பெயர் என்ன? வாட்ஸ் யுவர் நேம்? டெலோனாய். எங்கள் வேநாட்டு படையை குறைவாக மதிப்பிட்டீரா தளபதியாரே? தளபதியாரே, இவர்கள் எல்லோரையும் இழுத்துச் சென்று சிறையில் அடையுங்கள். உத்தரவு அரசே. மலைமகள் ராஜன் தலைமகன் நீ வாழ்க. மலைமகள் ராஜன் தலைமகன் நீ வாழ்க. அனைவரும் போற்றும் அறிவொளி மகன் வாழ்க. மலைமகள் ராஜன் தலைமகன் நீ வாழ்க. அனைவரும் போற்றும் அறிவொளி மகன் வாழ்க. ஏழைகளை காத்து வளர்ந்திடும் மலை நாடாம் உன்னை வாழ்த்தி போற்றுகின்றோம். தலைமுறை பெருமையை தாங்கிடும் உயர்வானே கலைகளை வளர்த்திடுவாய். லட்சம் தக்கச்சம் தக்கிட்டச்சம் தக்கினத்தம் 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 லட்சம் தக்கச்சம் தக்கிட்டச்சம் தக்கினத்தம் தக்கினத்தம் தக்கினத்தம். பாடலே முழங்கிடும் இசை நாடாம். அருவிகளாடும் ஆறுகளோடும் ஆனந்த பாடலே முழங்கிடும் இசை நாடாம். போர்க்கலை தேர்ந்து வீரர்களை சேர்ந்து போர்க்கலை தேர்ந்து வீரர்களை சேர்ந்து பகைவரை நீ அடக்கி படை நடத்திடும் நாடாம். பகைவரை நீ அடக்கி படை நடத்திடும் நாடாம். இசை மீட்டி பாடுகின்றோம், பரதமாடி போற்றுகின்றோம், கரம் கூப்பி வணங்குகின்றோம். தக்க சின்ன தத தத
da 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 da